welcome back to one more video. First of all, என்னோட congratulations to overall becoming a mother in 2026. அதே மாதிரி யார் ஆல்ரெடி அம்மா இருக்கீங்களோ அவங்களுக்கு கூட என்னோட congratulations. இந்த வீடியோல வந்து மதர்ஹுட் பத்தி யாரும் சொல்லாத சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ யார் பிரெக்னெண்டா இருக்கீங்களா இல்ல நியூவா யார் மதரா இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி தேவைப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ப்ரெக்னென்சி வெயிட் கெயின். நம்ம என்ன நினைக்கிறோன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய வெயிட் கெயின் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் பேபி ஆன பிறகு நமக்கு எந்த வேலையும் இருக்கிறது இல்லை, பாப்பாவை பார்த்துக்கிறது, நம்மளோட ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலாக அது அப்படி இருக்கிறது இல்லை. டோட்டல் பிக்சரே மாறிடு. நமக்கு பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கே ஹோல் டே ஹோல் நைட்டு சரியாக இருக்கும். நம்மளோட வெயிட் கெயின் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட முழு கான்சன்ட்ரேஷனும் பேபி மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் கெயின் ஆனாலும் பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களோட ஹெல்த் மட்டும் நீட்டாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியறதில்ல. இட்ஸ் ஓகே, நமக்கு எந்த விஷயமும் தெரியலனாலும் பரவாயில்ல. மதர்ஹுட் பற்றி ஒரு நாளும் நமக்கு புதுசாக இருக்குது. ஒரு நாளும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்குமே நமக்கு தெரியாது இந்த விஷயம் எப்படி பண்ணணும் எப்படி கற்றுக்கணுன்றதை பற்றி கவலையே வேணாம். ஒரு நாளும் நம்ம ஒரு புது லெசனாக கற்றுக்கிறோம். ஸோ டோன்ட் வரி இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் மதர்ஹுட். மூணாவது விஷயம், ஸ்லீப் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு லக்ஸூரியஸ் திங்காக மாறிடும். நமக்கு டே அண்ட் நைட்டுக்கு வித்தியாசமே இருக்கிறது இல்லை. அப்படி நம்மளோட ஹோல் கான்சன்ட்ரேஷன் பாப்பாவை பார்த்துக்கிறதுலையே இருக்கும். யாராச்சும் கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்த்துக்கிட்டா போதுமே, கொஞ்ச நேரம் தூங்கல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி நிறைய நாள் ஃபீல் ஆகும். அப்படி நானும் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் 3 months நமக்கு தூக்கன்றது இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசனையே வச்சுக்காதீங்க, நம்ம நல்லா தூங்கலான்றது. ஸோ டோன்ட் வரி. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன நினைக்கிறோன்னா லாஸ்ட் ட்ரைமிஸ்டரில் தூங்க முடியாது நம்மளால. நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஓகே பாப்பா பிறந்த பிறகு இந்த வயிறோட வெயிட் எல்லாம் கம்மியாயிடும், நம்ம நல்லா தூங்கலான்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவல் பிக்சர் அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம ஒன்ஸ் பாப்பா பிறந்த பிறகு தான் நமக்கு இருக்கிற தூக்கம் கூட போயிடும். அது அழுந்துக்கிட்டே இருக்கும். பாப்பா பால் கொடுக்கணும், அதுக்கு டேக் கேர் பண்ணணும் நம்ம, அந்த மாதிரி. அது ஃபர்ஸ்ட் 3 months சொல்லவே தேவையில்லை. நீங்கள் தூக்கன்றதை பற்றி மறந்துடுதுங்க ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு. நாலாவது விஷயம் வந்துட்டு கில்ட்டி ஃபீல்னஸ். நம்ம எல்லாருக்குமே கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் சம்டைம்ஸ். நம்ம பாப்பாவுக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணுமா இல்லையா, அவங்க நல்லா இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபீட் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா, நல்லா தூங்கினாங்களா இல்லையா, அது சம்டைம்ஸ் அழும்போது எதுக்கு அழுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோன்றது மேலேயே நம்ம யோசனையாக இருப்போம். ஆக்சுவலி அந்த மாதிரி கில்ட் ஃபீல் பண்ணாதீங்க. நானும் ரொம்ப நாளாக அந்த மாதிரி அழுந்திருக்கேன். அவங்க அழும்போது அவங்க அழுறாங்களோ இல்லையே தெரியல, ஆனால் நம்ம ஜாஸ்தி அழுந்துடுவோம் ஃபர்ஸ்ட் 3 months. ஏன்னா அவங்க எதுக்கு அழுறாங்கன்றது நமக்கு புரியறதில்லை. நம்மளும் நியூவாக மதராக இருப்போம். நம்மளுக்கு இன்னும் ஒரு டேவாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது டே பை டே எல்லாமே சரியாகும். ஸோ நீங்கள் எதுக்குமே கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் வந்து ட்ராவல். நம்ம பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். ஒன்ஸ் பாப்பா பிறந்த பிறகு நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு இருக்கு, அவங்க பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வர்றது கூட நமக்கு பெரிய ட்ராவல் மாதிரி ஃபீல் ஆகும், பெரிய ஷாப்பிங் மாதிரி ஃபீல் ஆகும். இது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். 1 year வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 1 yearக்கு அப்புறமா நம்ம பாப்பா கூட ஜாலியாக ட்ரிப் எல்லாம் போகலாம். ஸோ நிறையா ட்ராவலிங் எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் டெம்பரவரியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மைண்டை செட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் திங் வந்துட்டு எல்லாருமே நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி பார்த்திக்கோ, அப்படி பார்த்திக்கோ, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அப்படி இரு, இப்படி இருன்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நமக்கு என்ன மென்டலாக முதல்ல தூக்கம் இருக்கிறது இல்லை, சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாது. ஏன்னா டே நைட்டு தூக்கம் எல்லாமே நம்ம ரொம்ப டிஸ்டர்பாக இருப்போம். அப்போ யாராச்சும் வந்து சின்ன அட்வைஸ் சொன்னாலுமே நமக்கு கொஞ்சம் கோவம் வரும். அது எல்லாமே நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல. நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்மளால ஏற்றுக்க முடியாது சம்டைம்ஸ். அப்போ இருக்கும்போது நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. உங்களுக்கு அது இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அது தாராளமாக ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி கேட்டுக்கிட்டு கம்மன போயிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பாப்பாவா இன்னொரு பாப்பா கூட கம்பேர் பண்ணாதீங்க எப்பயும். ஏன்னா உங்கள் பாப்பா எப்போ அவங்களோட மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. அதே மாதிரி அடுத்த பாப்பா எப்போ அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. நீங்கள் வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்ரெஸ் ஆகாதீங்க. உங்கள் பாப்பா எப்போ அச்சீவ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டு லைஃப் லீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.